மதுரை அமைச்சியாபுரம் கிராமத்தில் உள்ள மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்திருக்கிறார். அதில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்தது அதே கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் தவறுதலாக செய்தது என மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்திருக்கிறார். முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம் ஜெகநாத். மாவட்ட ஆட்சியர் என்னென்ன விளக்கம் அளித்திருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக முழு விவரங்களை பதிவு பண்ண. வணக்கம். மதுரை மாவட்டம் சோழவந்தாக இந்த அமைச்சியாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிராமம் மேல்நிலை தொட்டியில பாத்தீங்கன்னா அந்த மலம் கலந்திருப்பதாக அந்த கிராம மக்கள் வந்து புகார் அளிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில பார்க்கும்போது மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைவரும் விசாரணை நடத்திய போது இந்த தகவலை குறித்து பார்க்கும்போது இந்த தொட்டியானது 5/10/25 அன்று திறக்கப்பட்டது என்றும் சோதனை ஓட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையின்படி பார்த்தீர்களானால் அதே பகுதியைச் சேர்ந்த அதே சமூகத்தைச் சேர்ந்த சிவராஜ் உடன் பிறந்தவர் 14 வயது சிறுவன் செய்த ஒரு தவறாக அவர் தெரிய வந்திருக்கிறது என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் தகவலை தெரிவித்திருக்கிறார். மேலும் சிறுவன் வேடிக்கையான முறையில் செய்ததாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். இருப்பினும் குற்றவாளி மீது போலீஸ் விசாரணையானது மற்றும் தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் தொட்டியை சுத்தம் செய்யப்பட்டு தொட்டிக்கு பூட்டுகள் போட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் மதுரை மாவட்ட ஆட்சியர் தந்தி டிவிக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். நன்றி ஜெகநாத், உங்களுடைய தகவல்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.